கடந்த 2 நாளாக தண்ணி பாசனம்னு பார்க்குறோம். ஆனால் தண்ணி பாச முடியல. காரணம் என்னென்னா மழை தான். ஏன்னா கடந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியான ஒரு அறிகுறியே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி செடி எல்லாமே வதங்கி போயிடுச்சு. வரத்தும் வந்து கம்மியாயிடுச்சு. காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி தளர்ந்து போயிடுச்சு வெயிலில். சரி, இன்றைக்கி எப்படியாவது தண்ணி பாசணும்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி, அதாவது வாடகை தண்ணி தான் உரிமையாளரிடம் கேட்டு தண்ணிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி தண்ணி கொண்டு வந்தால் மழை வருது. இப்போ தூர போடுது. இது நல்லா மழை வந்துடுச்சின்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்ம செய்கிறதெல்லாம் வந்து காய்கறி பயிர்கள். இந்த காய்கறி பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானது தான், கரெக்டாக தேவையான அளவு தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா அது இறந்துடும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு பருப்பு கீரை இருக்குதுன்னு வைங்களேன், இது ரொம்ப மழை வந்தால் செத்து போயிடும். இன்றைக்கி தண்ணி பாசலைனாலும் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் வதங்கி. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. இது எல்லாம் அதாவது இந்த 2 விதமான சூழ்நிலைகளையும் கடந்து ஓவர் பீட் பண்ணி நம்ம தண்ணி பாசுகிறோம் இன்றைக்கி. இதில் என்ன நடந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் விவசாயிகளுக்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளிடமிருந்து நம்ம ஒரு சிலர் கற்றுக்கிறோம் அப்படின்றது என்னுடைய